நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கிரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்படி? கால புருஷனுடைய 6வது ராசி கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா கன்னி ராசி மட்டும்தாங்க. நல்லா உழைப்பாங்க. 24 மணி நேரமும் வேலை பார்க்க சொன்னா வேலை பார்க்கக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி மட்டும் சொல்ல முடியும். நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. பிடிச்ச விஷயம் ஒரு இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்க, அந்த இடம் பாருங்க கலகலப்பா இருக்கும். நான் ரொம்ப கன்னி ராசி விரும்புவேன். கலை, இசை, நாட்டம், அறிவு, புத்தி, ஞானம் சூப்பரா வேலை செய்யும் கன்னியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன், வரக்கூடிய இந்த ஜூலை மாசம் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அதுக்கான ஒரு பதிவு தான். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் கொண்டு போங்க. உங்க ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்துக்க. 2 யோகம் இந்த மாசத்துல இருக்கு. கண்டிப்பா ஜாதகத்துல எத்தனை பேருக்கு யோகம் வரும்னு சொல்ல முடியாது. புதாதித்ய யோகமும் சிவராஜ யோகமும் இந்த மாசத்துல இருக்குது. அதனால எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில பாருங்க 6ஆம் இடத்துல யாரு இருக்கா? ராகு இருக்காரா? 7ஆம் இடத்துல என்ன சொல்லுவாங்க? கண்டக சனின்னு உங்களுக்கு சொல்லி பயமுறுத்துவாங்க. 7ல கண்ட சனி. சனி பண்ண 7ஆம் இடத்துல இருக்கா. அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. திரிகோணஸ்தானத்துல செவ்வாய். அடுத்து 10ஆம் இடத்துல சூரிய புதன் திக்பலமாகி இந்த சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கு. புத ஆதித்ய யோகமும் சூப்பரா இருக்கு. அடுத்து குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சத்துல கடகராசில. 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகத்துல சுக்கிரனும் கேது சேர்ந்திருக்கு. இவ்வளவு யோகம் இருக்கு. அதனால சொல்றேன் நான். ஏன்னா கன்னியை பொறுத்தவரை கஷ்டங்கள் நிறைய இருக்குங்க. கன்னிராசியை பொறுத்தவரை கஷ்டம் இல்லாம இருக்க முடியாது. எது எடுத்தாலும் ஒரு தடங்கள், போட்டி, போராட்டம், அவமானம், பிரச்சனை யாருமே பார்க்காம ஒரு விஷயத்த டக்குன்னு அடைய முடியாது. சில பேர் பாருங்க, அவங்க பிறந்ததுல இருந்து பாருங்க, இந்த மேக்சிமம் இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் வரும்? உத்திரமா, அஸ்தமா, சித்திரையா? இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஜாதகத்துல ஒரே மாதிரி தசாபுத்தி கண்டிப்பா நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபுத்தி நடக்கும். பிறந்தது கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அவங்க காட்டி சொல்றேன், நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கோம் இதை யாருமே பாக்குறது இல்லை. நம்ம எதுக்காண்டி பயணிக்கணும், எந்த காரியத்தை அடைஞ்சா எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணா எந்த காரியம் நடக்கும், இதை பாக்குறது கிடையாது. எது யோகமான விஷயம், யோகமான விஷயத்த நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ண போறோம். பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜாதகம் நோட்டை எடுக்கிறோம், மத்தெல்லாம் எடுக்க மாட்டோமே. நம்ம என்ன கர்மா பண்றோம், அந்த கர்மாவுக்கான ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது எந்த ஒரு கெட்டதையும் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா தடுக்க முடியும் பரிகாரத்தை. ஏன்னா கன்னிராசிக்கு இந்த நேரம் ஜூலை மாசம் ஓப்பனா சொல்றேன், நிறைய கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்புல ஆட்சி பலத்துல புதன் இருக்கார். எல்லா கிரகம் நல்லா இருக்குது. ஆனா தசாபுத்தி யாருக்கும் சரியில்லைன்னா அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால இங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தி வர நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நல்ல வேலை கிடையாது, நல்ல வேலை கிடையாது கன்னிராசிக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வேலை 30 வேலை ஒரு இந்த வருஷத்துல மாறி இருப்பாரு. கேட்டு பார்த்தோம், நல்ல வேலை இருக்கா மட்டும் கேட்டுங்க. சொல்லவே மாட்டாரே, ஐயோ எனக்கு பிரச்சனையா இருக்கும் பாரு, நல்ல வேலை இல்லக்க எனக்கு கடன் இருக்கும் பாரு, எனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு, பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குங்க, எனக்கு வழக்கு இருக்கும் பாரு. நீ கேளுங்க, என் குடும்பத்துல குழந்தைகளுக்கு செலவு பண்ணேன், படிப்பு கல்வி நல்லா படிச்ச குழந்தை படிக்கல, நான் மருத்துவ சீட்டு கேட்டேன், ஏதோ ஒரு சீட்டு கேட்டேன் எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த படிப்பு கல்வி நான் இந்த குழந்தை பாஸ் பண்ணிருமா, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை நல்லா படிக்குமா, இப்படிதான் ஒரு நிறைய கேள்வி இருக்கும். இட பிரச்சனை இருக்கும், பூமி பிரச்சனை இருக்கும், வண்டி வாகன செலவு இருக்கும், நிறைய செலவு பார்த்துருப்பாங்க.
நீங்க கேளுங்க, கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கான்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்களே. ஆமா, இருக்கும்பாங்க. கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தம், நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், பிரச்சனை எல்லாமே தரங்களை பார்ப்பீங்க. ஏன்னா இது ஒரு தடுமாற்றமாக பார்க்கக்கூடிய நேரம் வேலை செய்யும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தரங்களை கொடுத்துரும், நிறைய ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். வருமான பொருளாதாரம் சரியா இருக்காது, தாயுடைய ஆரோக்கியம், தந்தையுடைய ஆரோக்கியம். நீங்க கேளுங்க கன்னிராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்களே. இப்ப வீணா குடும்பத்துல ரொம்ப செலவு வந்துச்சான்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. கடனா பகையா நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா கன்னிராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு வந்திருக்கு. அனைவருக்குமே முருகப்பெருமானுடைய அருள் முழுக்க முழுக்க கிடைக்கும். உங்க கர்மா குறையக்கூடிய நாளாக இந்த ஜூலை மாசம் இருக்கு. இதை பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. என்ன தெரியுமா, இப்பதான் குரு பகவானை சனி பகவானை பாக்குறாரு. நீங்க கவலையே படாதீங்க, இப்பதாங்க பாக்குறாரு, இதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. இப்ப பாக்குறாரு. உங்க ராசி அதிபதி இப்பதான் புதாதித்ய யோகத்துல இருக்குது. சூரியன் இப்பதான் வந்திருக்காரு. இப்ப புதாதித்ய யோகங்கிறது இப்ப என்னமா உங்க மனசுல நான் ஓப்பனா சொல்றேன், என்னமோ நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல ஒரு பொறுப்பா நம்ம நிக்கணுங்கிற மைண்ட் தாட்டும் மனசுக்குள்ள இருக்கும். ஓப்பனா சொல்றேன், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே சொல்றேன். தொழில் பண்றீங்கன்னா, தொழில கஷ்டம், எனக்கு கடன் இருக்குன்னா அவங்களாம் அந்த கடன் சுமை சரியாக நான் சொல்லுவேன். இந்த மாசத்துல இந்த புதாதித்ய யோகம், இந்த சிவராஜ யோகமும் தொழில் ரீதியா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். நீங்க பாத்துங்க கன்னிராசியை பொறுத்தவரை. இல்லே வச்சுங்களேன், அப்படி இல்லையா, உத்தியோகம் பாக்குறீங்களா, இப்ப ப்ரொமோஷன் உங்க பக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்ல வேலை உத்தியோகத்தை நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனாம் தேதிக்குள்ள தெரியுமா, ஜூலை 16க்குள்ள மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். ஏன் வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கும், ஏன் ப்ரொமோஷன் மாறுவாங்க? ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தை நல்லா பார்த்துக்கணும். புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அவருடைய பார்வை பாருங்க, நேரம் 9ஆம் இடத்த ப்ரொமோஷன் ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப வேலை உத்தியத்தை ஒரு சேஞ்ச் பண்ணணும், வேலை உத்தியத்தை மாத்தணும். அது இல்லாம இந்த குருவுடைய பார்வை நேரா 11ஆம் இடத்துல லாபத்துல இருந்து நேரா ஒரு 6ஆம் வீட்டு அதிபதியை பாக்குறாரு, 9ஆம் பார்வை பாக்குறாங்க. இங்க வேலை உத்தியம் நல்ல சேஞ்ச் கிடைக்கும், சூப்பரா இருக்கும். பாத்துங்க. இதையும் தாண்டி பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை இந்த டைமிங் நான் சொல்ல, இந்த சிவராஜ யோகம், இந்த புத ஆதித்ய யோகங்கிற கன்னிக்கு பாருங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் பொருளாதார வருமானம், இன்னும் வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒரு ப்ரமோஷனோ நல்ல ஒரு அனுகூலமோ நல்ல ஒரு மாற்றமோ கண்டிப்பா வேலை செய்யும். இதையும் தாண்டி எத்தனை பேருக்கு சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் பிளான் இருந்தா இப்ப எடுத்துக்கொண்டு போங்க. செம்ம ஜாக்பாட் யோகம். என்ன காரணம் தெரியுமா, நேரா நான் சொன்ன திக்பலமாக, எப்படி திக்பலமாகி இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒண்ணு தொழில காசு பணத்தை போட வைக்கும், சொந்த கால் நிக்க வைக்கும். இல்ல வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம், வண்டியோ வாகனமோ சொத்தோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்க மேல உங்க மைண்ட தூண்ட வைக்கும் இந்த கிரகம். என்ன காரணம் தெரியுமா, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம், புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம், உங்க ராசி அதிபதி நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல அதிபதி சாரத்துல 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு, ஒண்ணு மனைவி பேர்ல இட பூமி வாங்க வைக்கும், இல்ல கணவன் மனைவி பேர் சார்ந்த விஷயம் இட பூமி, ஏதோ ஒரு விஷயம் இடமோ பூமி ஏதோ அது மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்படியும் எடுக்கக்கூடாது, இப்படியும் எடுத்துக்குங்க. வண்டி வாகனம் மூலமாக வரும், ஒரு பயணங்கள் மூலமாக வருமானம் வரும், எப்படி ஒரு அலைச்சல் மூலமாக பணங்கள் வரும். அரசாங்கத்துல நிறைய ஒரு மாற்றம் வரும், நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வரும். ஒண்ணு இல்ல, எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்குப்பா, இந்த கடனை அடைப்பனா அடைக்க மாட்டானா, இப்ப அடைப்பீங்க இந்த கடனை. ஏன் கடன் அடைப்பீங்க சொல்றீங்க, கடன் சாண அதிபதி யார், சனி பகவான் தானே. சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா இப்ப கடன் அடைக்க நான் சொல்றேன், புதனுடைய நட்சத்திரம் அவர் நிக்கிறாரு. ஆல்ரெடி குருவுடைய பார்வையும் 11ஆம் இடத்துல நேரம் சனிப்பான கடன்கார அதிபதியை பாக்குறாரு. அப்ப உங்க மேல வழக்கு இருக்க கூடாது, கடன் இருக்காது, பகை இருக்கக்கூடாது, எதிரி இருக்கக்கூடாது. இன்னும் உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் மருத்துவ செலவு அதிகமா பண்ணது யாருன்னா அந்த கன்னிராசிக்காரர். ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க மருத்துவ செலவு, உடல் ரீதியா நிறைய தாக்கம் இருந்துச்சு கன்னிராசியை பொறுத்தவரை. இனிமே இருக்காது, மருத்துவ செலவு குறையும் குறையும். சூப்பரா நல்லா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்களும் சொல்றேன், நிறைய பேருக்கு அரசாங்கம் மூலமாக அரசாங்க வேலையில நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நீங்க பாக்குறீங்கன்னா அவங்க ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் நீங்களும் ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. ஏன்னா லாபத்துல குரு, அடுத்து நான் சொன்ன திக்பலம், இதுக்கப்புறம் இந்த சிவராஜ யோகங்கிறது எப்போ வருதுன்னா கரெக்டா ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம்.
அப்ப தலைமை பொறுப்பு ஒண்ணும் இல்ல, மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, படிப்பு கல்வியை பத்தி மாணவர்களை பத்தி நீங்க கவலையே பண்ணலாம். நல்ல ஒரு படிப்புக்குள்ள பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பா, சூப்பரா இருக்கும் பாத்து. இப்ப எடுங்க லாட்ரியோ, ஜாதகத்தை தசாபதி பொறுத்த எடுங்க, காசு பணம் கண்டிப்பா லாட்ரி அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாதீங்க. ஏன்னா லாட்ரி யோகம் நான் ஏன் இருக்குன்னு சொல்றேன், அதையும் உங்களுக்கு காரணம் சொல்றேன். ஒரு லாட்ரி யோகம் 5ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்தை யாரு பாக்குறது? குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர் லாட்ரி யோகத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் சனி பகவானுடைய சாரத்துல இருந்து பாக்குறாரு. அந்த வீடு கொடுத்த அதிபதியான சனி பகவான் புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறா, இங்க லாட்ரி யோகம் இருக்கு. அதனாலதான் நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து என்ன ராசியான என்ன அதை மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா எதுவுமே நான் கெட்டது கன்னிராசியை சொல்ல முடியல. ஏன்னா அந்த புதாதி யோகமும் சிவராஜ யோகமும் செம்மையா வேலை செய்யும். ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்குத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகைகடை வச்சிருக்கவங்க, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாங்க. நட்சத்திர பலம் பார்ப்போம். அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கன்னிராசியில உத்திரம். எப்படி? உத்திரம் தான் ஃபர்ஸ்ட் வரும். தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க உத்திரத்துல பார்த்தா சூப்பரா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, உத்திரத்துல போது எல்லாமே இனிமேதான் டாப்பா இருக்கும். இன்னும் சொல்றேன், 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வேலை உத்தியத்துல ப்ரொமோஷனோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, உத்தியோகத்துல நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன் இதை நான் சொல்றேன், உத்திரத்துல பார்த்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமே மேக்சிமம் கெட்ட விஷயம் கிடையாது, நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கும். உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்க, கற்பனை, கலை, இசை, நிறைய கற்பனை மனசுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எது வந்தாலும் அப்படி நீங்க அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போறீங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்பு கல்வியா, தொழிலா, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எந்த ஒரு கெட்டதும் மேக்ஸிமம் நடக்காது. இந்த அஸ்தல் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். எப்படி? சித்திரைங்கிறது ஒரு இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் பயங்கரமா இருக்கும். இப்ப பாருங்க செம்ம ஒரு மாற்றம் வேலை செய்யும் பாருங்க. எப்படி? நல்ல ஒரு அனுகூலம் வரும். சித்திரை பிறந்தவங்க எதுவுமே பயப்பட மாட்டாங்க. இப்ப பாருங்க ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம், வெளிநாடு, வெளியூர், திடீர் பயணம், பொருளாதார வருமானத்தை இன்கம் நல்ல ஒரு மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம், பயணங்கள் மூலமாக வருமானம், கட்டிட சனத்துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே செம்ம ஒரு மாற்றமா வேலை செய்யும். ஏன்னா இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல யோகத்துல சூப்பரா இருக்கு. பார்த்துக்கணும் யாரு சித்திரையில பிறந்தவங்க சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை, போட்டி, போராட்டம், அவமான பிரச்சனை எல்லாமே தரங்களை பார்த்தது ஏன்னா சித்திரை பிறந்தவங்க தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சித்திரை நட்சத்திரம் தான். இப்ப சித்திரையில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஜூலை மாத பலன் கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.